ஏழை குடும்பத்தில் பிறந்து அரசு பள்ளியில் படித்து இஸ்ரோ தலைவர் பதவிக்கு தேர்வாகியுள்ளார் தமிழ்நாட்டின் கன்னியாகுமரி மாவட்டத்தைச் சேர்ந்த நாராயணன். யார் இந்த வி நாராயணன்? பார்க்கலாம். கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவில் அருகே உள்ள மேலக்காட்டுவிளை கிராமத்தைச் சேர்ந்தவர்கள் வன்னிய பெருமாள், தங்கம்மாள் தம்பதி. வன்னிய பெருமாள் ஒரு தேங்காய் வியாபாரி. இவர்களுடைய ஒரே மகன் வி நாராயணன். கீழக்காட்டுவிளை அரசு தொடக்கப்பள்ளியில் படித்த நாராயணன் ஆதிக்காட்டுவிளை ஊராட்சி சியோன்புரம் சிஎஸ்ஐ பள்ளியில் உயர்நிலை படிப்பை முடித்துள்ளார். தொடர்ந்து கோணம் அரசு தொழில்நுட்ப கல்லூரியில் டிப்ளமோ படித்து முடித்த அவர் கோரக்பூர் ஐஐடியில் கிரையோஜெனிக் இன்ஜினியரிங் பிரிவில் எம்டெக் படித்து முதல் வகுப்பில் தேர்ச்சி பெற்றார். ஏரோஸ்பேஸ் இன்ஜினியரிங்கில் PhD முடித்துள்ளார். ஆரம்பத்தில் திருவனந்தபுரத்தில் திரவ உந்துவிசை எரிவாயு செயல்பாட்டு மையத்தின் இயக்குநராக பணியாற்றினார். விஞ்ஞானி நாராயணனுக்கு கவிதாராஜ் என்ற மனைவியும் ஒரு மகன் மற்றும் ஒரு மகளும் உள்ளனர். 1984 இஸ்ரோவில் பணியில் சேர்ந்த விஞ்ஞானி நாராயணன் ராக்கெட் உந்துவிசையில் நிபுணத்துவம் பெற்று C-25 கிரையோஜெனிக் திட்டக்குழுவில் இடம்பெற்று வழி நடத்தினார். தற்போது நாட்டிலேயே உயர் பதவிகளில் ஒன்றான இஸ்ரோவின் தலைவராக நியமிக்கப்பட்டு வரும் 14ஆம் தேதி பொறுப்பை ஏற்க உள்ளார். இதனைத் தொடர்ந்து கன்னியாகுமரி மாவட்ட மக்கள் மிகுந்த மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். தான் இஸ்ரோவின் தலைவராக நியமிக்கப்பட்டது குறித்து அவரது தந்தை மற்றும் சகோதரர்களுக்கு செல்போன் மூலம் தகவல் தெரிவித்த அவர் அவர்களிடம் செல்போனில் பேசி வாழ்த்துக்களை பெற்றுக் கொண்டார். ஒரு நாளைக்கு ஒருவேளை சாப்பாடுதான், அந்த அளவிற்கு கஷ்டம். தற்போது என்னுடைய மகன் இஸ்ரோ தலைவராக பொறுப்பேற்க உள்ளார் என்ற செய்தி மிகுந்த மகிழ்ச்சி அளிப்பதாக ஆனந்த கண்ணீருடன் தெரிவிக்கிறார் நாராயணனின் தந்தை வன்னிய பெருமாள். சாப்பாடு ஒரு நாளைக்கு ஒரு சாப்பாடு கஞ்சிகளே காலங்கள் நம்ம கஷ்டப்படுத்தவா இருந்தோம். இப்ப எல்லா குடும்பமும் நல்லா இருக்கும். பதவி கிடைச்சி ரொம்ப பெருமை, குடும்பத்துக்கு பெருமை, ஊருக்கு பெருமை. இஸ்ரோ தலைவராக நாராயணன் பொறுப்பேற்றுள்ளது மிகுந்த மகிழ்ச்சி அளிப்பதாகவும் பெருமையாக உள்ளதாகவும் தெரிவிக்கிறார்கள் ஊர்வாசிகள். அவரும் நல்லபடியா கஷ்டப்பட்டுதான் முன்னேறி மேல வந்தாங்க. படிப்பு கல்வி என்ற முயற்சியில இருந்ததுனால இவ்வளவு மேன்மைக்கு வரக்கூடிய காரணம். இதுவும் இன்னும் எங்களுக்கு இந்த இதெல்லாம் கேட்கும்போது ரொம்ப மகிழ்ச்சியாகவும் சந்தோஷமாக இருக்கு. அரசு பள்ளியில் படித்து இஸ்ரோவின் தலைவர் என்ற நிலையை நாராயணன் பெற்றிருப்பது அரசு பள்ளி மாணவர்களுக்கு ஒரு உந்துதலாக இருக்கும் என்கிறார் ஊர் தலைவர் செல்வகுமார். இன்றைய தினம் இந்திய விண்வெளி ஆராய்ச்சி மையத்தில் தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கக்கூடிய டாக்டர் வி நாராயணன் என்பவர் இந்த மேலக்காட்டுவிளை ஊரில் கிராமத்தில் பிறந்தவர். என்னுடைய சகோதரர். அரசு பள்ளியில் படித்து இன்று உயரிய பதவிக்கு ISRO தலைவர் என்ற பதவியை அடைந்திருப்பது உண்மையாகவே எங்களுக்கு மகிழ்ச்சி. இஸ்ரோ தலைவராக நியமிக்கப்பட்டுள்ள வி நாராயணன் பழகுவதற்கு எளிமையானவர், இனிமையாக பழகும் நபர் என்கிறார்கள் ஊர் மக்கள். கடந்த 4 மாதங்களுக்கு முன்னர் தமிழ்நாடு முதலமைச்சர் MK ஸ்டாலின் தலைமையில் சென்னையில் தமிழ்நாட்டில் உள்ள விஞ்ஞானிகளுக்கு நடந்த பாராட்டு விழாவில் தற்போது இஸ்ரோ தலைவராக நியமிக்கப்பட்டுள்ள நாராயணனுக்கு பாராட்டு தெரிவித்து விருது வழங்கி கௌரவிக்கப்பட்டார் என்பது குறிப்பிடத்தக்கது. சத்தியம் செய்திகளுக்காக கன்னியாகுமரி செய்தியாளர் விமலாவுடன் செய்திக்குழு.